அரசாங்கத்தால் தொடரும் கடும் அழுத்த நிலை மோசமாகியுள்ள சந்திரிகாவின் உடல்நிலை. ஐநாவில் இலங்கை தொடர்பான பிரேரணை நிறைவேற்றப்பட வேண்டும், சுமந்திரன் வேண்டுகோள். ஹெகல்பத்ர பத்மி கும்பலிடமிருந்து 31 கையடக்க தொலைபேசிகள் பறிமுதல். சிக்கப்போகும் முக்கிய புள்ளிகளுக்கு விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை. புதிய அரசியலமைப்பு சட்டம் விரைவில் கொண்டுவரப்படும், கடத்தொழில் அமைச்சர் உறுதி. ரகசிய விசாரணையில் சிக்கப்போகும் அரசியல்வாதிகள், வெளியான தகவல். 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி, வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிவப்பு எச்சரிக்கை. இலங்கை அரசாங்கத்தை எதிர்க்காமல் மௌனம் காக்கும் பாஜக, கச்சத்தீவை மீள கூறும் ஸ்டாலின். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கபம் அடுத்த 2 அல்லது 3 வாரங்களுக்குள் கொழும்பில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தற்பொழுது உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதால் இந்த நடவடிக்கை தாமதமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறி வாடகை வீட்டிற்கு குடிபெயர திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்கும் மசோதா சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகள் அரசு உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறி வருகின்றனர். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன கொழும்பில் உள்ள கேப்பிட்டிபோல மாவட்டத்தில் உள்ள தனது வீட்டை காலி செய்ய கால அவகாசம் கோரியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட பாதாள உலக கும்பல் ஹெகல்பத்ர பத்மே உட்பட அவர்களிடமிருந்து மீட்கப்பட்ட 31 கையடக்க தொலைபேசிகள் மூலம் விசாரணை நடாத்தப்படும் என்று பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். அதில் வெளியாகும் தகவல்களின் அடிப்படையில் உண்மைகள் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதன்படி கைப்பற்றப்பட்ட 31 கையடக்க தொலைபேசிகள் மூலம் நடாத்தப்படும் விசாரணைகளின் மூலமும் பாதாள உலக கும்பல் உறுப்பினர்களுடன் தொடர்பு கொண்டிருந்த நபர்கள் பற்றிய ஏதேனும் தகவல்கள் தெரிய வந்தால் அந்தஸ்தை பொருட்படுத்தாமல் அவர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். இதன்படி அரசியல்வாதிகளும் இதில் ஈடுபட்டிருந்தால் எந்த பாகுபாடும் இல்லாமல் அவர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். விசாரணையின் போது சில அரசியல்வாதிகள் பயந்து அல்லது கிளர்ந்தெழுந்தால் அவர்களுக்கு அவர்களுடன் ஏதேனும் தொடர்பு இருந்ததாக நியாயமான சந்தேகம் இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிடுகின்றார். மேலும் பாதாள உலகத்திற்கும் போதைப்பொருள் கடத்தலுக்கும் எதிராக சட்டம் சமமாக பொருந்தும் என்றும் அரசியல் பழிவாங்கல்கள் எதுவும் எடுக்கப்படாது என்றும் நாட்டை பாதாள உலகத்திலிருந்து போதைப் பொருட்களிலிருந்தும் விடுவிக்க காவல்துறை சட்டத்தின்படி செயல்படும் என்றும் அமைச்சர் ஆனந்த் விஜயபால மேலும் கூறியுள்ளார். மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான சர்வதேச பார்வை இலங்கை மீது காணப்பட வேண்டுமாக இருந்தால் ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கை தொடர்பான பிரேரணை நிறைவேற்றப்பட வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறித்த விடயத்தை கூறியுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், நாளை மறுதினம் 6ஆம் திகதி ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கை தொடர்பான தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளது. சென்ற வருடம் இணை அனுசரணை நாடுகள் கொண்டுவரும் போது இலங்கை அரசாங்கம் அதனை எதிர்த்தது. வாக்கெடுப்பு நேரத்தில் வாக்கெடுப்பை கோரவில்லை, அது வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டது. இந்த முறையும் இந்த எதிர்பார்ப்பினை இணை அனுசரணை நாடுகள் கொண்டுள்ளன. இலங்கை அரசாங்கம் கேட்டுக்கொண்ட சில திருத்தங்களை கூட மேற்கொண்டுள்ளனர். சில வார்த்தை பிரயோகங்களில் சில நாடுகள் எதிர்த்தால் அது நிறைவேற்றாமல் போனால் அது பாதகமாக அமையும். சிலர் கேட்கின்றனர், இந்த தீர்மானத்தால் என்ன பிரயோசனம் என்று. குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்படாமல் போனால் யுத்தத்திற்கு பின்னரான வடக்கு கிழக்கின் பொறுப்புக்கூறல் நல்லிணக்கம் தொடர்பான பார்வை இல்லாது போகும். குறிப்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் மாத்திரமே ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையாளரின் பார்வை தொடர்ந்தும் காணப்படும். தொடர்ச்சியாக குறித்த தீர்மானத்தை கொண்டுவரும் நாடுகளுக்கு நன்றி கூறுகின்றோம். உள்ளடக்கத்தில் சில எதிரான கருத்துக்கள் உள்ளன, அதனை சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். இந்த முயற்சியை கொண்டுவரும் பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
புதிய அரசியலமைப்பு சட்டம் ஒன்று விரைவில் கொண்டுவரப்படும் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் சங்கானையில் நேற்றைய தினம் நிகழ்வொன்றின் பின் ஊடகவியலாளர் ஒருவர் புதிய அரசியலமைப்பு சட்டம் தொடர்பாக உங்களது அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தில் கூறப்பட்டுள்ளது, இதுகுறித்து அரசாங்கத்தின் தற்போதைய நிலைப்பாடு என்ன என அவர் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், புதிய அரசியலமைப்பு சட்டம் எமது கொள்கை பிரகடனத்தில் இருக்கின்ற ஒரு விடயம். நாங்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் தான் நிறைவடைந்துள்ளது. ஒரு வருடத்திற்கு முன் இந்த நாடு இந்த நிலையில் இருந்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இது மக்களுக்கு தெரியும். ஆனால் அரசியல்வாதிகள் தெரிந்தும் தெரியாதது போல நடிப்பார்கள். அந்த வகையில் புதிய அரசியலமைப்பு சட்டம் இந்த நாட்டு மக்களுடைய சகல பிரச்சினைகளையும் தீர்க்கும் வகையில் நீண்டு நிலைக்கக்கூடிய ஒரு சட்டமாக விரைவில் கொண்டுவரப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக அடுத்த சில மணித்தியாலத்துக்கு பல்வேறு பகுதிகளில் அதிக மழை வீழ்ச்சி பெறப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மாகாணங்களிலும் குருநாகல், மாத்தளை மாவட்டங்களின் சில இடங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று பிற்பகல் விடுத்த சிவப்பு அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த காலப்பகுதியில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் என்பதுடன் மின்னல் தாக்கங்கள் தொடர்பில் எச்சரிக்கையுடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. வடமத்திய, கிழக்கு, மத்திய, ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகும் எனவும் கடற்பிராந்தியங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியவை ஒன்றிணையுமாக இருந்தால் அது சஜித் பிரேமதாசவின் கொள்கைகளை பிரதானமாக கொண்டே இயங்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி நிபந்தனை விதிக்க எதிர்பார்த்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அதன்படி ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியை ஒன்றிணைப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த இரு கட்சிகளையும் ஒன்றிணைப்பதற்கான முன்மொழிவை தயாரிப்பதற்காக மூவரடங்கிய குழு ஒன்றை நியமிக்க ஐக்கிய மக்கள் சக்தி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் கபீர் கசீம், SM மெரிகர் மற்றும் முஜிபுர் ரஹ்மான் ஆகியோரை குறித்த குழுவில் நியமிக்க அக்கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி எவ்வாறு இணையும், அதன் அமைப்பு போன்றவை தொடர்பான முன்மொழிவை தயாரிப்பதற்கு குறித்த குழு நியமிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையிடமிருந்து கச்சத்தீவை மீட்பதுதான் சரியான தீர்வாக அமையும் என தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு ராமநாதபுரத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் தாக்கப்படுவதுதான் இந்திய மீனவர்களின் மிகப்பெரிய பிரச்சினை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த ஸ்டாலின், இவ்விடயத்தை தொடர்ந்தும் கண்டித்து வருகின்றோம், போராட்டங்களை நடாத்துகின்றோம். எனினும் ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசு எமது மீனவர்களுக்காக எதுவும் செய்யவில்லை. கச்சத்தீவை மீட்பதுதான் சரியான தீர்வாக அமையும் என தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பியிருக்கின்றோம். அதனை அடிப்படையாக வைத்து ஒன்றிய அரசு இலங்கையிடம் கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும். இலங்கை சென்ற இந்திய பிரதமரும் இதனை வலியுறுத்த மறுத்துள்ளார். கச்சத்தீவை தரமாட்டோம் என இலங்கை வெளியுறவு அமைச்சர் கூறுகின்றார். இதற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் மறுத்து பேசியிருக்க வேண்டும். தமிழ்நாடு தமிழர்கள் என்றால் மாத்திரமே பாஜக அரசுக்கு கசக்கின்றது என அவர் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார்.